Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அபில். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிராவல் எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், கேரளாவோட தலைநகரமான திருவனந்தபுரத்துக்கு தான் நம்ம போக போறோம். திருவனந்தபுரத்துல எங்க அப்படினு பாத்தீங்கன்னா சுனில் வேக்ஸ் மியூசியம் அதை தான் பார்க்க போறோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்டாச்சு இருக்குது, மெழுகால் செய்யப்பட்ட ஸ்டாச்சு இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து நிறைய நடிகர்கள், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி இந்தியாவில் ரொம்ப பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களோட ஸ்டாச்சுவெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும், ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஆனால் மெழுகால் செய்யப்பட்ட ஒரு ஸ்டாச்சு, அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டு சந்தோஷம் இருக்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. ஒரு 77-80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்ம அறிமுகப்படுத்துவோம். ஹாய், வணக்கம். என் பேர் செல்வம். நான் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம். நான் சாய்ராம் ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஐ லைக் திஸ் யூடியூப் சேனல் அபில் முனார். എൻ്റെ പേര് ജോയൽ. ഞാൻ കൊല്ലം ജില്ലയിലെ കൊട്ടാരക്കരയിൽ വീഡിയോ കാണുന്നു. ഞാൻ ഹോട്ടൽ മാനേജ്മെൻറ്റ് പഠിക്കുന്നു. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் வழியாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை எல்லாத்தையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். யாருமே பண்ணாத ஒரு வீடியோ. உங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம சேனலில் வரணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி வீடியோலாம் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் இன்றைக்கி போக போகிறோம். ஹாய். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷம், அதுக்கப்புறம் என்னோடய டியோ, நாங்கள் எல்லோரும் தான் இன்றைக்கி போக போகிறோம். வாங்க போ. ஹாய். நம்ம 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சுனில் வேக்ஸ் மியூசியம் பக்கத்து வந்துட்டோம். ஈஸ்ட் போர்ட் தெக்கநடா அப்படின்ற ஒரு ஊரில் வந்து நிற்கிறோம். நல்ல கூட்டமாக இருக்குது, சண்டேன்றதுனால நல்ல கூட்டமாக இருக்குது. நம்ம நேராக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்ப்போம். இதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு பத்மநாத சுவாமி சேத்திரம், அதுவும் உங்களுக்கு பக்கம்தான். நம்ம நேராக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். சுனில் வேக்ஸ் மியூசியம். ஓகே, அடுத்த ஒரு யூடியூபர் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரா, ஃபோட்டோ எடுக்கிறாரான்னு தெரியல. நம்மள மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் சுனில் வேக்ஸ் மியூசியம் ஓப்பன். வேறு டிக்கெட்டில் உள்ளே போகிறோம். டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100. நம்ம உள்ளே ஏறும்போதே நம்மளோட பாரத தந்தையான மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சு தான் பார்க்குறோம். இது யாரோட ஸ்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே, இந்தியாவிலே பெரிய ஒரு அரசியல்வாதின்னு கூட சொல்லலாம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடின ஒரு போராளி, காங்கிரஸ் கட்சியோட ஒரு பெரிய தலைவர். இந்தியாவோட முதல் பிரதமர் நம்ம ஜவஹர்லால் நேரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிநந்தன் வர்த்தமான். பாகிஸ்தான் கிட்ட நம்ம நாட்டுக்காக எப்படி கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி 2019 நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம். அவர் தாங்க இவர், ஒரு விமானப்படை தலைவர்.
பிரகாஷ் ராஜ் மறக்க முடியாத வில்லன் கேரக்டர்களை நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு. இந்திரா காந்தி இந்தியாவோட முதல் பெண் பிரதமர். ராஜீவ் காந்தி இந்தியாவோட பிரதமராகவும் இருந்திருக்கிறாரு. இந்திரா காந்தியோட மகன். உம்மன்சாண்டி இப்போ நம்ம கூட இல்லைனாலும் மக்கள் மனசில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சியோட ஒரு தலைவர். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். இவர் இந்தியாவோட ஒரு ஆன்மீக குருன்னு கூட சொல்லலாம். பாபநாசில் பிறந்து வளர்ந்தார். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவோட தேசிய கீதத்தை எழுதின ஒரு தந்தை. சத்தியமாக இங்கே பார்க்கும்போது எல்லாம் நேரில் நிற்கிற மாதிரி இருக்குதுங்க. செம்மையாக இருக்குதுங்க. பாருங்கள் இங்கே எப்படி செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது யாருன்னு பார்த்தீங்களா? நம்ம தலைவர் எம்ஜிஆர் தலைவர். அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலை அம்மா. இவங்க 2 பேரையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆளை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இவர் யார்? நம்மளோட பிரதம மந்திரி மோடி சார். ஹாய் சார். மோடி சாருக்கு ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அவருக்கு அனுப்பி விட்ருவோம். ஓகேவா சார்? நம்ம இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி கட்சியோட பெரிய தலைவர்.
யாரு கபாலிடா நம்ம சூப்பர் ஸ்டார் செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒருவரையாவது சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. நேரில் பார்க்க முடியாதுனாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அடுத்து போய் பார்ப்போம். இவர் பேர் தான் சுனில். இங்கே இருக்கிற ஸ்டாச்சு எல்லாம் இவர் தான் செஞ்சார். சுனில் காந்தலூர் சூப்பராக செஞ்சார்ல. இதான் இங்கே உள்ள ஸ்டாஃப். அக்கா பேர் பிரியா. பிரியா அக்கா. இங்கே எத்தனை பிரதிமுக இருக்குது? 40 கோட்டை ஸ்டாச்சு. விஜயோட பிரதிமை வரும். நாங்கள் வரல. விஜய் இங்கே விஜயோட ஃபேன்ஸுக்கெல்லாம் நீ அடுத்த தடவை வரும்போது விஜய் ஃபேன்ஸ் வருது. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நேராக எக்ஸிட் அடிக்கும். எக்ஸிட் அடிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு இது. சுனில் வேக்ஸ் மியூசியத்தெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு.
செம்ம கூட்டமாக இருக்குது. நாங்கள் காலையில் வரும்போது இங்கே கூட்டமே இல்லை, ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செம்ம கூட்டமாக இருக்குது. அவங்க கூடல நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் திருவனந்தபுரம் ஈஸ்ட் போர்ட்டுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த மியூசியத்தை வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களாவில். டாடா பை பாய். நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷ். பாய்.